தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியால பாஜக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்பிரசிடென்டட் வெற்றியை பெறும் அப்படிங்கிறார். இந்த நம்பிக்கை எப்படி பொய்த்து போகும்? நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆமா, மோடியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெற்று சவடால், அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன, தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாநிலங்களில் பாஜகவினுடைய நிலை என்ன, குறிப்பாக இந்த 2024 தேர்தலில் பாஜகவினுடைய யோகிதை என்ன, மக்களுடைய செல்வாக்கு என்ன, எல்லாமே நன்றாக தெரியும். இன்றைக்கு பாஜகவிற்கு எதிரான அலை இந்தியா முழுவதும் கடுமையாக வீச தொடங்கி இருக்கிறதை உணர்ந்து 2024 தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் 56 இன்ச்சு வேகமாக தட்டி 400 இடங்கள் மிஷன் 400 சத்தம் போட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு அதை பற்றி எல்லாம் மறந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது, கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. திரு வரதராஜன் அவர்கள் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தெலங்கானாவில் ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிவிடுவோம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மோடிக்கு தெரிந்த கள நிலவரம் டிவி தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய பாஜக செய்தி தொடர்பாளர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இப்போ வட மாநிலங்களில் பாஜகவிற்கு எதிராக, இன்னும் குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலேயே பாஜகவிற்கு எதிரான எதிர்ப்பலைகள், போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அப்ப வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனதிலையும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலையும் மிக ஆழமான நம்பிக்கை, கள நிலவரமாக அவர்கள் பார்த்து வந்தது ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னா, தென் மாநிலங்கள்ல பாஜகவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது. அந்த நம்பிக்கை இப்ப வட மாநிலங்களுக்கும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறத அதை மூடி மறைக்கிறதுக்காக இப்ப சமாதானப்படுத்துறதுக்காக நாங்க தென் மாநிலங்கள்லயே மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு உதாரணம் இருக்கிறாரு பிரைம் மினிஸ்டர். அதெல்லாம் தாண்டி இப்ப கர்நாடக பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பெண்களினுடைய பாதுகாவலர்கள், பெண்கள் அந்த இரும்பு ஷீல்டெல்லாம் வச்சு பெண் பாதுகாப்பு அதெல்லாம் பத்தி பேசினாங்க. இப்போ பிரதமருக்கு தெரியும் 5 மாசத்துக்கு முன்னாடியே ரேவண்ணாவினுடைய யோகிதை என்ன, பாஜக இது பாஜகவில் இயல்பான ஒன்று. பெண்கள் பாலியல் வன்புணர்வுகள்ல சிக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல அவங்க வேட்பாளர்களை நிறுத்துறதும், அந்த குற்ற வழக்குகள்ல இருக்கிறவர்களை எம்பியா ஆக்குறதும் அது பாஜகவில் ரொம்ப இயல்பான ஒண்ணு. அது இருந்தும் கூட 5 மாதத்துக்கு முன்பாகவே லெட்டர்லாம் எழுதினப்போ மோடி கம்பேர் பண்ணி பார்க்கிறாரு. ரேவண்ணாவையும் மணிப்பூரையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப மணிப்பூர் அளவுக்கு ரேவண்ணா இன்னும் கொடூரமான செயல்களில் ஈடுபடல. வெறும் 2800 வீடியோ தானே, அவ்வளவுதானே. மணிப்பூர் முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்க் வீடியோல இல்ல, வெறும் பென்டிரைவ்ல தானே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மணிப்பூரை விட மைல்டான வயலன்ஸ்ல தான் இவர் ஈடுபட்டு இருக்கிறாரு. அதனால நான் பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாரு. அத மக்கள் எந்த அளவிற்கு இன்னைக்கு தட்டி கழிச்சிருக்கிறாங்க, எந்த அளவிற்கு அடி கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக உங்களுக்கு சார் நீங்க அவர் சொல்றாரு ஈஸியா சொல்லிடுறாங்க, அது மாநிலத்தோட பிரச்சனை, மாநிலத்துல நடவடிக்கை எடுக்கணும். நீங்க கூட ஆரம்பிக்கும் பொழுது சொன்னீங்கல்ல, அதான் என்னது கட்சியில இருந்து நீக்கி சரிப்படுத்திட்டாங்க. யாரு சார் வெளிநாடு தப்பிச்சு ஓடுறதுக்கு யாரு அனுமதி கொடுத்தா, யாருடைய பர்மிஷனு, யாருடைய துணை இல்லாம ஓட முடியும்? நீங்க பக்கத்து நாட்டுல போர் நடக்கிறத கூட நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி தடுக்கக்கூடிய வல்லமை பொருந்திய மோடியினுடைய சர்க்கார்ல குற்றவாளி, பாலியல் குற்ற வழக்குகள்ல சிக்கின ஒரு குற்றவாளி, ஒரு ரேபிஸ்ட் அக்யூஸ்ட் தப்பிச்சு ஓடுறான். அதுக்கு முன்பாக பிரைம் மினிஸ்டர் அவருக்காக ஆதரவாக நின்று பேசுறாரு அப்படின்னா பாஜகவினுடைய பெண்களை பாதுகாக்கக்கூடிய யோகிதை என்ன அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. அதனால மோடியினுடைய முகத்திரை, பாஜகவினுடைய நிர்வாக சீரழிவு, அது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சதுனால இன்னைக்கு கையேறு நிலையில மோடி இருக்கிறார். தோல்வி பயம் கவ்வி இருக்குது பாஜகவிற்கு. திரு வரதராஜன். திரு அமுதரசன், இந்த பெண்களை அவமதிக்கிறது, பெண்களுக்கு பாலியல் இதெல்லாம் இது பண்றது எல்லாமே திமுக கலாச்சாரம். நீங்க பேசாதீங்க வரதராஜன். மணிப்பூர் கேவல காரி துப்புது பாஜகவோட மூஞ்சில. அத பத்தி பேசுறதுக்கு மோடிக்கு யோகிதை இல்லாம ஓடி போனாரு. ஆனா மோடி நீங்க கச்சத்தீவு, இலங்கை, இந்தியா ஒரு மாநிலத்தில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றவழக்குகளை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இல்லாத பேசிட்டு
ஏத்துக்கிறீங்க? ராமதாஸ் சொந்த நாட்டுல ஒரு ரேபிஸ்ட் அக்யூஸ்டுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய மோடியை பத்தி அத கேட்கறீங்க. அத பேசுறது யோகியம் இல்லையா? பாஜகவுக்கு தைரியம் இருக்கா? பாஜகவுக்கு இது நியாயமா? சொல்லுங்க. இது நியாயமா? நீங்க அவங்க மேல நியாயமான கருத்தா இருந்தா நியாயமா பதில் சொல்லலாம். இல்ல சார். திருவரதராஜன் ராமதாஸ் நீங்க கடுமையான விமர்சனங்கள் டைவர்ட் பண்ண கூடாது. இல்ல சார். 100 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயண மகாபாரத இதிகாசத்தெல்லாம் நோண்டி எடுத்தா நானும் பேசுவேன். 20 செகண்ட்ஸ் பேசுவேன். கடுமையான விமர்சனங்களை வச்சீங்க. அவர் குறுக்கிடல. உங்களுக்கு உரிமை இருக்கு. நியாயம் இருந்தா யாரா இருந்தாலும் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டு உங்களுக்கு டைம் தரேன். இல்ல நீங்க விஷயத்துக்கு வந்துருங்க வரதராஜன். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயங்க, இந்த நிகழ்ச்சி முடிகிற வரையிலும் ஒரு கருத்து சொன்னா அடுத்து யாரும் நெறியாத தவிர குறிப்பிட கூடாதுன்னு வேண்டுகோள் சார். கருத்தா இருக்கணும், உண்மையா இருக்கணும். விஷயத்துக்கு வந்துருவோம். பேச முடியுமா? ஒரு நிமிஷம் நெறிப்படுத்துங்க. வேண்டுகோள் அதுதான். நான் அதை நெறிப்படுத்தி உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்க விஷயத்துக்கு வந்துருங்க. கருத்து சொல்லுங்க. இப்ப கர்நாடகா சொல்றேன் சார். அதே போல நீங்க நாங்க எப்படி இதை நாங்க கண்டிக்கிறோம், மிகப்பெரிய அளவு தண்டனை வேண்டும் நாங்க சொல்றோம். அதே போல ஒரு கல்லூரி மாணவி லவ் ஜிகாத் மூலமா ஒரு மாணவன் பூந்து கொலை செய்யறான். நீ அந்த பெண்ணோட தாயா சொல்றாங்க, பொதுமணி கூடுதல் சொல்றாங்க. நீ கண்டிச்சீங்களா? ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு பதிலா இதை கொஞ்சலிச்சு கிடக்குது. இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கர்நாடகாவில் கொந்தளிச்சு கிடக்குது. இதை மக்கள் விரும்பல. அதனால எந்த பெண்களுக்கு யார் செய்தாலும் தண்டனை கொடுக்கணும், தண்டிக்கப்பட வேண்டும் நினைக்கிறேன். இதுல அரசியல் பண்றதுக்கு பார்க்காதீங்க. இதுல நீங்க எழுதும் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, ஏத்துக்கிறேன். அதனால ஒரு விஷயம், அதே போல ஒரு விஷயம் திரு அமுதரசன் எப்பயுமே என்ன சொல்றேன், ஒரு பேனலிஸ்ட் பேசுறப்ப ஒரு பேனலிஸ்ட் இருங்க. மணிப்பூர் விஷயத்துல 2 விஷயம் சார். மணிப்பூர் என்பது ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு அது ஒரு சமுதாயத்தை ஒரு இடஒதுக்கீடுல கோர்ட்டு சொல்லுது, நீங்க அதை சேர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லுது. அதை மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணுங்கன்னு சொல்லுது. அவ்வளவுதான். அது எந்த முடிவு எடுக்கல. அது எதிர்பார்க்கப்பட்ட கலவரம். ஆனா நிச்சயமாக அதுல யாரெல்லாம் பிரதமரே தெளிவா சொல்லிவிட்டார், அது யாரெல்லாம் அதுல அப்பட்டமாக அதுல பெண்கள் பாதிக்கப்பட்டார்களோ அவருக்கு நிச்சயமா தண்டனை கூட சொல்லியிருக்கிறார் சார். அதை நீங்க அது தண்டனை தான் கொடுக்க முடியும். நிச்சயமாக எதிர்காலம் நடக்காம பார்த்துக் கொள்ள முடியும். என்ன நடவடிக்கை எடுத்து ஒன்றிய அரசு வரைக்கும் எங்க கிட்ட ஹார்ட் டிஸ்க் சொன்ன முதலமைச்சருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் கலவரம் நடந்துட்டு இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது மோடி அரசு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.